என்னால் நான் நினச்சது சாதிச்சிருக்க முடியாது. I can start with everyone, right from Dushara, next my very very close friend Anjali Badana, so many 15 years. And ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வாங்குறது வேலை வாங்குறது நான் கற்றுக்கிட்டது பாலாண்ணா கிட்ட. கேமரா ஆன் எப்போ ஆன் ஆகும் அவங்களுக்கே தெரியாமல் நான் பதம் சாருக்கெல்லாம் நான் கேமரா ஆன் பண்ணி விட்டு, சார் பாருங்கள் சார் அப்படி பாருங்கள் சார், கட் மூவிங் ஆன், அதான் ஜான் விஜய் சொன்ன மாதிரி எடுக்கலையே சார், இல்லை சார் எடுத்தார் சார், உங்கள் கண்ணு தான் சார் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பேன். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் நான் ஷோ இன் த ஃபுட்டேஜ் அண்டர்ஸ்டுட். எனக்கு அதே மாதிரி தான் மற்ற நடிகர்கள் ஐ டோன்ட் நோ எனக்கு அந்த இப்போ மாயா ஆகட்டும், எவ்ரி ஒன், அந்த தம்பி அஸ்வின் ஆகட்டும், ஐ ஹேவ் டு கோ டவுன் டு தட். அவங்க இடத்துக்கு ஜூஸும் வேணாம் காரும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சொல்லும் போது அவங்க உள்வாங்கி பண்ணுறது இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் இதுங்க. 35 வருஷத்தோட கனவு. இந்த இடத்துல நான் உண்மையிலேயே எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நீங்கள்லாம் இப்படி காத்துட்டு இருந்தீங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அர்ஜுன் சார் கிட்ட உதவி இயக்குனராக வேலை செய்யறதுக்கு நான் கேட்கும்போது அவர் ஷூட்டிங் இருந்தார். பட் 4.5 மணி நேரம் நின்றார். வேணாப்பா, தெரிஞ்ச அர்ஜுனாத்தூர் எனக்கு எத்தனையோ வருஷம் பார்ப்போம். பட் இருந்தாலும் இல்லைடா, நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர போகிற, ஸ்கூலில் உனக்கு எப்படி அட்மிஷன் நின்னோ அதே மாதிரி உனக்கு நான் நின்று நான் உனக்கு வேலை வாய்ப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்று எனக்கு ஊக்கப்படுத்தி என் கனவை நினைவாக்கின எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவித்தே ஆகணும். அது நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் சினிமான்னு சொல்லும்போது நிறைய பேர் பெற்றோருக்கு இல்லை மீடியா சினிமாலாம் முக்கியமாக பெண்களுக்கும் அந்த விஷயம் இருக்கும். இல்லை மீடியாவில் தப்பு, அதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா முக்கியமாக சண்டைக்கோழி காரணம் எங்கள் அம்மா தாங்க. எங்கள் அப்பா இல்லை இவ்வளோ காசுலாம் செலவு பண்ண முடியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ காசு செலவு பண்ணுறியா இல்லை நான் காசு செலவு பண்ணணும். நான் லிங்குசமோட கதை கேட்டேன். அந்த படம் தான் என் பையனை பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு எங்கள் அம்மா தான் சொன்னது. ஸோ அதுதான் இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான் 35 வருஷம் கழிச்சு டுடே ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ as a director. Of course